கூலிக்கான போராட்டத்தில் இன்னும் நீத்த தியாகிகளே, தியாகிகளே, தோழர்களே, உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம். அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம். அரசு அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம். ஜிந்தாபாத், ஜிந்தாபாத். தொழிலாளி வர்க்கம் ஜிந்தாபாத். மாஞ்சோலை தோட்டத்தில் வேலை பார்த்து வந்த தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக, மிக முக்கியமாக கூலி உயர்வுக்காக நடத்தப்பட்ட ஒரு போராட்டத்தில் 6 மாதத்திற்கு மேலாக அவர்களது கூலி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வராத தமிழக அரசு மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்களையும் பெண்களையும் கைது செய்து சிறையில் அடைத்த அந்த கொடுமையை எதிர்த்து கூலிக்கான போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும், கூலி உயர்வு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களது வாழ்வாதார உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் நோக்கி வந்த அனைத்து கட்சிகளின் சார்பிலே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கெடுத்த அந்த உரிமைக்கான போராட்டத்தில் தமிழக அரசு தனது காட்டுமிராண்டித்தனமான வன்முறையை, தாக்குதலை கட்டவிழ்த்து விட்டு 17 பேர் படுகொலை செய்யப்படுகிற கொடுமை என்பது தமிழகத்திலே அரங்கேறியது. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்கான அவர்களது நினைவை போற்றக்கூடிய வகையில் அவர்களுக்கு தொடர்ந்து இந்த இடத்திலே ஒரு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையும், அதேபோல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மீது மத்திய மாநில அரசுகள் இன்றைக்கு கட்டவிழ்த்து விட்டிருக்கக்கூடிய தாக்குதலை எதிர்த்து இந்த நினைவு கூறுகிற இந்த இயக்கம் நடந்து வருகிறது. தொடர்ந்து மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து இன்றைக்கு தமிழக இந்திய தொழிலாளர்கள் ஒன்றிய அரசினுடைய தொழிலாளர் சட்ட திருத்தம், புதிய பல தாக்குதல், பழைய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்தல், காலி பணியிடங்களை நிரப்ப மறுத்தல், வேலை நேரத்தை அதிகரித்தல் என்கிற முறையில் தன்னுடைய சுரண்டலை, அடக்குமுறையை மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து தொழிலாளி வர்க்கத்திற்கு எதிராக நடத்தி வருகிறது. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய அந்த போராட்டம் இன்று நடக்கிற இந்த தொழிலாளர் தாக்குதலுக்கு எதிரான போராட்டத்தை வலு சேர்க்கக்கூடிய முறையிலே, அந்த தியாகிகளின் நினைவை போற்றக்கூடிய முறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதோடு இந்த போராட்டங்களில் உயிர் நீத்த அந்த தொழிலாளிகளின் பெயரால், தியாகிகளின் பெயரால் தொழிலாளர்களது உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு புதிய சமூகத்தை அமைப்பதற்கான போராட்டத்தில் தொடர்ந்து முன்னேறுவோம், போராடுவோம் என்கிற முறையில் மார்க்சிஸ்ட் கட்சி மாஞ்சோலை தியாகிகளுக்கு இந்த அஞ்சலி செலுத்துகிற நிகழ்வை இன்றைக்கு நடத்தியிருக்கிறது.